Hi students, all of you good morning. Welcome to online class. நீ பார்க்க போகிற சப்ஜெக்ட் சோஷியல் டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டேர்மில் எல்லா போர்ஷனும் முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. ரைட், இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் எடுத்துருக்கோம் சரிங்களா. நியூ புக் ஓகேங்களா. யாரெல்லாம் இந்த புக்கு வாங்கலையும் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், புக்கு வாங்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு போர்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க எல்லோரும். யூனிட் 1 வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகலித்திக்ஸ் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்றது என்னது இதோட அர்த்தம் சரிங்களா. இப்போ வேதகால பண்பாடுனா அந்த காலத்தில் வேத பண்பாடு என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம், இந்த 4 இருக்கா. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது, 4 விதமான என்ன இருக்குது, ரிக், யஜுர், சாமம், அதர்வன 4 விதமான வேதங்கள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வேதங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் இல்லையா. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேதகால பண்பாடு இன்னும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற பற்றி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரைட், இப்போ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இங்கே பாருங்கள். டு நவ் த ஆரிஜின் அண்ட் மிக்ரேஷன் ஆஃப் ஆரியன்ஸ் இன்டு இந்தியா, அதாவது ஆரியனுடைய பூர்வீகம் என்ன, அவங்க இந்தியாவுக்குள்ளே குடியேறுவதற்கு சரியா நம்ம தங்குறாங்க இல்லையா, ஆகியவற்றை பற்றி நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களோட பூர்வீகம் என்னது, அவங்க எங்கெல்லாம் குடியேறினாங்க, அவங்க எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். டு ஐடென்டிஃபை த சோர்சஸ் ஆஃப் ஸ்டடி ரிலேட்டிங் டு த வேதிக் ஏஜ் ஓகேங்களா. அதாவது வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடையாளம் சான்றுகளையும் அடையாளங்களையும் பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம். சோர்சஸ்னால் சான்றுகள் ஓகேங்களா. ரிலேட்டிங் ஆஃப் வேதிக் ஏஜ் அவங்களுடைய ஐடென்டிஃபை அப்படின்னா அடையாளம் ஓகேங்களா. அவங்களுடைய சான்றுகளையும் அடையாளங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சோர்சஸ் அண்ட் ஐடென்டிஃபை ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த ரிக் வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் சொசைட்டிஸ், அதாவது பின் வேத காலத்துக்கும் அதாவது தொடக்க வேத காலத்திற்கும் பின் வேத காலத்திற்கும் என்னென்னா அவங்க பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய அரசியல் பொருளாதாரம் ரிலீஜியஸ்னால் மத வடிவங்கள் அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் பொலிட்டிக்கல்னு என்னது அரசியல், எக்கனாமிக்னு சொன்னோம்னா பொருளாதாரம் ஓகேங்களா. ரிலீஜியஸ் சொன்னோம்னா என்னது மதம் சொல்லுவோம் இல்லையா, அதை ஸ்ட்ரக்சர்னால் வடிவமைப்புன்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அடுத்து டு லொக்கேட் இன் த ரீஜியன்ஸ் இன்ஹாபிட்டட் பை போத் ஏர்லி அண்ட் லேட்டர் வேதிக் பீப்புள், அதாவது தொடக்க காலத்திற்கும் பின் வேத காலத்திற்கும் வாழ்ந்த மக்களுடைய பகுதிகளை அப்புறம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். டு மேக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏர்லி அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட், ரெண்டுமே தான் தொடக்க காலத்தில் உள்ளவங்க மக்களுக்கும் வேத காலத்திற்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் வேறுபாடுகளை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். வேதிக் பீரியட் டு மேக் த டிஃபரன்ஸ்னால் வேறுபாடு ஓகேங்களா. ஏர்லி அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட் அவங்களுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் வேறுபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த மெகலித்திக்ஸ் அண்ட் அயன் ஏஜ் கல்ச்சர் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் அண்ட் இரும்பு கால பண்பாட்டை பற்றி புரிஞ்சு கொள்ளுதல். அயன்னா என்னது, அயன் ஏஜ்னு என்ன சொல்லுவோம், இரும்பு காலம் சொல்லுவோம் இல்லையா. அயன்னால இரும்பு சரிங்களா. மெகலித்திக்ஸ்னால் பெருங்கற்காலம் ஓகேங்களா. இவங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், புரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சு கொள்ளுதல் நடத்தும் ஓகேங்களா. என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாட்டில் பற்றி புரிஞ்சு கொள்ள போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போர்ஷனுக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேதிக் ஏஜ், அதாவது வேத காலம் சொல்லுவோம் சரிங்களா. The first phase of urbanization in India came to an end with the Lycian and Indus civilization. A new era called a Vedic age began with the arrival of ஆரியன்ஸ். அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி, சரிவுன்னு சொன்னோம்னா வீழ்ச்சி சரிங்களா. அவங்க வீழ்ச்சி இந்தியாவுடைய நகர மையமாதலுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சா,
ஒரு முதல் கட்டமாக என்ன பண்ணுச்சு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேர்ஸ்னு என்னது முதல் கட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அது சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ரொம்ப என்னது வீழ்ச்சி ஏற்பட்டதுனால இந்தியாவினுடைய நகரமயமாதல் சொல்லுவோம் இல்லையா, நகரம்னா என்னது சிட்டின்னு சொல்லுவோம், நகரமயம் முதல் கட்டமாக என்ன பண்ணுது ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்து சிவிலைசேஷன் ஒரு முடிவுக்கு வந்தது. அடுத்து பாருங்கள், நியூ ஏரா கால்ட் வேதிக் ஏஜ் பிகேன் வித் த அரைவல் ஆஃப் ஆரியன்ஸ். அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா ஆரியனுடைய வருகையினால் வேத காலத்தில் என்ன பண்ணுச்சா ஒரு காலகட்டம் என்ன பண்ணுச்சு தொடங்கிடுச்சு சரியா. இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நகரமயதல் ஆக்குறதுக்கு வந்து தொடங்குறதுக்கு வந்து ஆரியனுடைய வருகை வந்து வேத காலம் என்னும் காலகட்டம் என்ன பண்ணுச்சு தொடங்கிச்சு அப்படின்னு பற்றி சொல்கிறாங்க. வேதிக் ஏஜ் வந்து பிகேன் வித் த அரைவல் ஆஃப் ஆரியன்ஸ். ஆரியன் வந்ததுக்கப்புறம் தான் வேத காலம் என்ன பண்ணுச்சான் தொடங்குச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதிக் ஏஜ் ஓகேங்களா. இட் இஸ் எ பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பிட்வீன் 1500 BCE 600 BCE. It gets its name from 4 Vedic. It is named from the 4 Vedics. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வேத காலம் இந்திய வரலாற்றில் கிமு அதாவது 1500 1500லேருந்து 600 ஓகேங்களா அந்த காலகட்டம் வரைக்கும் வேதங்கள் என்ன பண்ணுச்சான் இப்பெயர் என்ன பண்ணுச்சு பெற்றுச்சு. என்ன பெயர் பெற்றுச்சு 4 வேதிக்கு இருக்கான். அப்படி என்ன வேதிக்கு இப்போ தான் சொன்னேன் நான், ரிக் யஜுர் சாம அதர்வனம் அப்படின்னு மொத்தம் என்னது 4 வேதிக்கு இருக்குது சரிங்களா. அதை பற்றி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஹூ வேர் த ஆரியன்ஸ். ஆரியன்ஸ்னால் யார், ஆரியர்கள் என்போர் யார் ஓகேங்களா அதான் கேட்குறாங்க. ஹூ வேர் த ஆரியன்ஸ், ஆரியன்னா யார். The Aryans were Indo-Aryan language speaking, semi-Nomitic and pastoralist. They came from Central Asia in several waves of migration through Khyber Pass of Hindu-Kush mountains. ஓகேங்களா. அதாவது ஆரியர்கள் வந்து என்னன்னா இந்தோ ஆரியா மொழி பேசும். அவங்க எப்படி இருப்பாங்களாம் இடம் விட்டு இடம் என்ன பண்ணுவாங்களாம் போயிட்டே இருப்பாங்களாம் சரியா. அப்படி இடம் விட்டு போகிறதுனால அவங்களுடைய தொழில் வந்து என்னவாக இருந்துச்சாம் கால்நடைகளை மேய்க்கிறதா தான் இருந்துச்சு சரிங்களா. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மத்திய ஆசியாவில் என்ன பண்ணாங்களாம் கூட்டமாக சரியா. அவங்க எப்படி பண்ணாங்களாம் ஒருத்தர் மட்டும் இல்லையா, ஒரு 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 தெருவே சொல்லுவாங்க, ஒரு இதே போட எப்படி இருக்கும் நிறைய பேர். இப்போ சித்திரை திருவிழா வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம் ஒருத்தர் 2 பேராக போவோம் இல்லை மொத்த மக்களும் எங்கே இருப்பாங்க அங்கே இருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம் ஒரே கடல் மாதிரி இருக்குது அலையாக மக்கள் இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, கூட்டமாக போகிறாங்கன்னு. அது மாதிரி என்ன பண்ணாங்களாம் இடம் விட்டு என்ன பண்ணாங்களாம் குடிபெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்படி போகிறப்ப தான் எங்கே போனாங்களாம் இந்து குஷ் மலைகளுக்கு கைபர் கணவாய் வழியாக என்ன பண்ணாங்களாம் வந்ததாக சொல்கிறாங்க ஓகேங்களா. தோ கேட்டில் ரியரிங் வாஸ், கேட்டில் ரியரிங்னா ஆடுகளை மேய்த்தல் ஓகேங்களா, கால்நடைகளை மேய்த்தல் ஆடு கிடையாது கால்நடைகளை மேய்த்தல். வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் என்னது அவங்களோட தொழில். தே ஆல்சோ எ practice and slash and burn agriculture ஓகேங்களா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அதாவது கால்நடைகளை மேய்ப்பது இவளுடைய முதன்மை தொழிலாக இருந்துச்சு சரிங்களா. அப்படி இருந்தால் கூட என்ன பண்ணாங்களாம் அழித்து எரித்து சாகுபடி செய்தல். அழித்து எரித்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையையும் என்ன பண்ணாங்களாம் இவங்க என்ன பண்ணாங்களாம் பின்பற்றியதாக சொல்கிறாங்க. ஒரு இது என்ன பண்ணுறாங்க அவங்களே ஆக்குவிக்கிறாங்க, அதையே அவங்க என்ன பண்ணுறாங்க அழிக்கிறது தான் எப்படி அதை என்ன பண்ணுறாங்க எரித்து அது என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அதே இடத்துல என்ன பண்ணுறாங்க வேளாண்மை பண்ணுறாங்க. ஏதாவது பொருள் என்ன பண்ணுறாங்க உற்பத்தி செய்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களாம் வேறு இடம் என்ன பண்ணுறாங்க குடிபெயர்றதா சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன. இட் இஸ் எ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் கிளியரிங் the land by cutting the burning all the trees and plants on it. Cultivation is done there for a short time and then
painted people then moved to a new piece of land for cultivation. அதே தான் சொல்கிறாங்க, மேலே சொன்னது தான். அதாவது அழித்து எரித்து சாகுபடி செய்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இம்முறையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தின் மீதுள்ள மரங்கள், ஓகேங்களா, நிலம்னா என்னது, நம்ம லேண்டு சொல்லுவோம் இல்லையா, அதில் என்னென்ன இருக்கும், நம்ம என்ன வச்சுருப்போம், மரம் வச்சுருப்போம், செடி கொடிகள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வெட்டி என்ன பண்ணுறாங்களாம், எரிக்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறாங்க, வெட்டி எரிச்சிட்டு அங்கே இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்களாம், சின்ன கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, வேளாண்மை செய்து என்ன பண்ணுறாங்க, அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், மற்றொரு இடத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வேளாண்மை செய்கிறதுக்கு போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, அவங்க வந்து அவங்களுடைய தொழில் வந்து என்னது, கால்நடைகளை மேய்க்கிறது. அவங்களுடைய வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு இடத்துல மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்க, இடம் விட்டு இடம் போகிறதுனால அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க, இருக்கிற மரம் செடி கொடியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வெட்டிட்டு அதை எரிச்சிட்டு அங்கே இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பயிர்கள் என்ன பண்ணுறாங்க, விளைவிக்கிறாங்க. பயிர்களை விளைவிச்சதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அது என்ன பண்ணுறாங்க, அதை விட்டு விட்டு என்ன பண்ணுறாங்களாம், வேறொரு இடத்துக்கு மறுபடியும் குடி போய் அங்கே இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க எல்லோரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே ஒரு மேப் இருக்குது. சரிங்களா, அது என்ன மேப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிக் கல்ச்சர். ஓகேங்களா, வேதிக் கல்ச்சரை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வேதகால பண்பாட்டின் பரவல். எக்ஸ்டென்ட்னா என்னது, பரவல். ஓகேங்களா, வேதகால பண்பாட்டின் பரவல். கல்ச்சர்னால் என்னது, பண்பாடு. சரிங்களா, ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட். ஓகேங்களா, ஏர்லி வேதிக் பீரியட்னா தொடக்க வேத காலம் சொல்லுவோம். லேட்டர் வேதிக் பீரியட்னா பின் வேத காலம்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறத சொல்லலாம் ஏர்லி வேதிக் பீரியட் நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம். இது என்னது, தட்சசீலம். பொடுசாக சின்னதாக இருக்குப்பா. ஓகேங்களா, ஸ்மால் லெட்டராக இருக்கிறதுனால தெரியல, உங்களுக்கு புக்கில் பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஓகேங்களா, மிஸ் சொல்கிறேன், நீங்கள் புக்கில் அதை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட்சசீலம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஹரப்பா. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா என்னது, குருஷேத்ரா. இது என்னது, குருஷேத்ரா. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. இது என்னது, மொகஞ்சதாரோ. இது பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னது, ஒரு கதை இருக்குது, அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், என்னது, மகாபாரதம். ரைட், மகாபாரதத்தில் தனியாக போவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாடு கொடுப்பாங்கள்ல, இந்திரபிரஸ்தம் கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்திரபிரஸ்தம் நல்லா பாருங்கள், ஞாபகப்படுத்த இல்லை. ஸ்டோரியில் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்திரபிரஸ்தம்ன்றது தனியாக என்ன பண்ணுவாங்க, பாண்டவர்களுக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க இல்லையா, அவங்க அதில் அமைச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, பார்த்துக்கோங்க, இந்திரபிரஸ்தம். ஓகேலா, அடுத்து இங்கே பாருங்கள், லேட்டர் வேதிக் பீரியடில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் தான் இந்திரபிரஸ்தம் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கா. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, யமுனா நதி. அடுத்து கோஷலம். இங்கே பார்த்தீங்கன்னா அயோத்தி. அயோத்தினா உங்களுக்கு ஞாபகம் வருது என்னது, அயோத்தினா எனக்கு ஞாபகம் வர்றது யாரும் சொல்ல முடியுமா? ரைட், என்னதுன்னா ராமருடைய இருப்பிடம். ஓகேங்களா, தசரதர் இருக்கார் இல்லையா, அயோத்தி. அயோத்தியில் தான் என்ன பண்ணுவாங்க, ராமர் பிறந்தார் சொல்லுவாங்கள்ல, அயோத்தி. ரைட்டா, அடுத்து பாருங்கள் கபிலவஸ்து. இது என்னது, கபிலவஸ்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வித்தேகம். இது என்னது, வித்தேகம். சரிங்களா, அடுத்து இதுதான் பிரம்மபுத்திர நதி. சரிங்களா, அடுத்து பாருங்கள் கீழே பாருங்கள் அரேபியன் சி, மாளவம். இதான் என்னதுன்னா மாளவாத். ஓகேங்களா, மாளவம், நர்மதா, தபதி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மகாநதி சொல்லுவோம் இல்லையா, மகாநதி நதி. சரிங்களா, நர்மதா, இது தபதி. கீழே வந்தீங்கன்னா இது என்னது, கோதாவரி. ஓகேங்களா, இது என்னது, கோதாவரி. கோதாவரிக்கு மேலே இந்த மாதிரி லைன் இருக்கிறது என்னது, மகாநதி. சரிங்களா, ரைட். இது பார்த்தீங்கன்னா என்னது, கிருஷ்ணா நதி. ஓகே, பே ஆஃப் பெங்கால். இதெல்லாமே என்னது, உங்களுடைய சி. ஓகேங்களா, கடல், நதிகள் இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா, இது அரேபியன் சி. இது பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா, இது எல்லாமே தான் என்னது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் ஏர்லி வேதிக் பீரியட். இந்த க்ரீன் கலர் இருக்கிறது லேட்டர் வேதிக் பீரியட். ஓகேங்களா, தொடக்க வேத காலம், பின் வேத காலம் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டைம், ஸ்ப்ரெட் அண்ட் சோர்சஸ். அதாவது டைம் பார்த்தீங்கன்னா காலம், இது வந்து பரப்பு, அதாவது இது வந்து சோர்சஸ்னால் சான்றுகள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஜியோக்ராஃபிக்கல் ரேஞ்ச், பீரியட்,
டைம், சோர்சஸ், நேச்சர் ஆஃப் கல்டிவேஷன். இது பார்த்திங்கன்னா என்னது புவியியல் பரப்பு. பீரியட் பார்த்திங்கன்னா காலப்பகுதி. டைம் பார்த்திங்கன்னா கால அளவு. சான்றுகள், சோர்சஸ்னால் சான்றுகள். நேச்சர் ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகரிகத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா, வட இந்தியான்னு சொல்லுவாங்க. பீரியட் அயன் ஏஜ், இரும்பு காலம். டைம் கால அளவு பார்த்திங்கன்னா 1500 பிசிஇ 600 பிசிஇ. சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா வேதிக் லிட்ரேச்சர், வேத கால இலக்கியங்கள் சொல்லுவோம் நாங்கள். நேச்சர் ஆஃப் கல்டிவேஷன், ரூரல், கிராம நாகரிகம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆரியன்ஸ் அண்ட் த ஹோம் இன் இந்தியா. ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழிடங்களும். சரியா? இந்தியாவில் ஆரியர்களோட இந்தியாவில் அவங்களோட வாழிடங்கள் இருந்துச்சு, அவங்களுடைய ஹோம் வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்ற பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆரியன்ஸ் அண்ட் தர் ஹோம் இன் இந்தியா. ஓகேங்களா? ரைட். ஆரியன்ஸ் ஆஃப் த ரிக் வேதிக் பீரியட் வேர் செமினோமெட்டிக். தே வேர் பேசிக்கலி பாஸ்டோர் பீப்புள். கேட்டில் அஸ் தர் மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த். அதாவது ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வந்து எப்படி இருந்தாங்களாம், நாடோடிகளாக இருந்தாங்களா. நாடோடிகள்னால் என்னது, ஒரு இடம் விட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் குடி போயிடுவாங்க. நம்ம மாதிரி அவங்களுக்கு என்னது நிலையான வீடோ என்னமோ இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், சொந்தமாக வீடோ இல்லை வாடகை வீட்லையோ நிலையாக ஒரு இடத்துல இருக்கோம், நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு நாடோடிகள் சொன்னோம்னா நிலையான வீடு இருக்காது, தொழில் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களை என்ன பண்ணுறாங்க நாடோடிகள் சொல்கிறோம். ஓகேங்களா? நாடோடிகள் ஆவார். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் சமூகத்தினராக இருந்தாங்க. மேய்ச்சல்னால் உங்களுக்கே தெரியும், என்ன சொன்னேன், கேட்டில் ரியரிங் சொன்னேன். கால்நடைகள் என்ன பண்ணுறது, மேய்க்கிறது. இன்னொன்று வந்து கால்நடைகளே முக்கிய சொத்து ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அதான் சொல்கிறேன், கேட்டில் சொன்னேன்னா, கேட்டில்னு என்னது, கால்நடைகளை மேய்க்கிறது தான். சில கால்நடைகள் என்ன பண்ணுவாங்க வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க விற்பாங்க. சில பேர் வந்துப்பாங்க அந்த ஆடு மாடுகளை வச்சு என்ன பண்ணுவாங்க, பால்கள் என்ன பண்ணுவாங்க கறந்து கொண்டு போய் இது பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆடு மாடுகளுடைய பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க தொழில் செய்வாங்க. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, அதையே அவங்க என்ன பண்ணுவாங்க மூல ஆதாரம் வச்சு என்ன பண்ணுவாங்க வேலை செய்யறதை சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கை வந்து நாடோடி வாழ்க்கை. சரிங்களா? இந்த ரிக் வேதிக் டைம்ஸ் த ஆரியன் homeland was a Punjab which was at that time called a சப்த சிந்து, த லேண்ட் ஆஃப் 7 rivers. ஓகேங்களா? ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வந்து வாழ்விடம் வந்து எங்கே இருந்துச்சா, பஞ்சாபில் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு, பஞ்சாபில் இருந்துச்சு. அப்போ அவங்க பகுதி வந்து சப்த சிந்துன்னு சொல்கிறாங்க. அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சப்த சிந்து என்ன பண்ணுறாங்க 7 rivers. 7 ரிவர்ஸ்னால் என்னது, 7 ஆறுகள் ஓடக்கூடிய நிலப்பகுதின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அரவுண்ட் 1000 பிசிஇ ஆரியன்ஸ் இன் இந்தியா மூவ்ட் ஈஸ்ட்வார்ட் அண்ட் செட்டில்டு இன் இண்டோ கேங்கஸ் பிளைன். அதாவது ஏறத்தாழ கிமு வந்து எப்படியா 1000 ஆரியர்கள், அதாவது 1000ன்னா 1000, அதாவது 1000 பிசின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் பார்த்திங்கன்னா ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்தனர். என்னது ஈஸ்ட் வேர்ட் அப்படின்னு என்னது, கிழக்கு நோக்கி என்ன பண்ணாங்க நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் என்ன பண்ணாங்களாம் குடியமர்ந்தனன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க என்னதுன்னா இண்டோ கேங்கஸ் பிளைன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிந்து சமவெளியில் என்ன பண்ணிருக்காங்க குடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் அயன் ஆக்சஸ் அண்டிய. அயன் ஆக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், என்னது இரும்பு, ஆக்சஸ்னால் கோடாரின்னு சொல்லுவோம் இல்லையா, இரும்பு கோடாரின்னு சொல்லுவோம் இல்லையா. அயன்னா இரும்பு, ஆக்சஸ்னால் கோடாரி. ஓகேங்களா? அடுத்து அண்ட் பிளக்ஸ் பிகேம் எ வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா இரும்பு கோடாரி, இரும்பிலான கொழுமுனை கொண்ட கலப்பை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம, ரைட், ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தில் தோண்டினா தான் என்ன பண்ண முடியும், அதாவது உழுதாதான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு என்ன வரும், பேடி நெல் வரும், பேடிலேருந்து ரைஸ் வரும் இல்லையா. ரைட், அது தோன்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளக்ஸ், அதாவது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதான் என்ன சொல்கிறாங்க கலப்பைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆகியவற்றை பரவலாக என்ன பண்ணாங்களாம் பயன்படுத்தினா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 வேதிக்ஸ். ஓகேங்களா? 4 வேதிக்ஸ் சொன்னால் அது உங்களுக்கே தெரியும், ரிக், யசூர், சாமம், அதர்வனம். இது வந்து முக்கியமானதுப்பா. நீங்கள் எந்த கிளாஸ்க்கு எந்த இதுக்கு போனாலுமே முக்கியமாக இதை கேட்பாங்க. நீங்கள் பிற்காலத்தில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட 4 வேதிக்ஸ் கேட்பாங்க. அதாவது 4 வேதங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சொல்லலாம், இல்லை
ஏதாவது சூஸ் மாதிரி கொடுக்கலாம் அவங்க, இதுலேருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது இம்பார்ட்டன்ட் 4 முக்கியமானது. நீங்கள் இப்போ படிச்சுக்கலாம், 12th வரை கூட வரும், இல்லை மெயினாக கூட வரலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் என்னது சோர்சஸ், அதாவது வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிக் லிட்ரேச்சர். ஓகேங்களா? சோர்சஸ்னால் என்னது? சான்றுகள். சான்றுகள்னு சொன்னேன்னா வேதிக் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னா என்னது? வேத கால இலக்கியங்கள். ஓகேங்களா? என்னது? வேத கால இலக்கியங்கள் சொல்கிறேன். ரைட். Vedic literature can be classified into 2 broad categories. அதாவது வேதகால இலக்கியங்களை 2 பிரிவுகளாக என்ன பண்ணுறாங்களா? பிரிக்கலான்றாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திஸ். என்னது? ஸ்ருத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸ்ருத்திஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மிருத்திஸ். என்னது? ஸ்மிருத்திகள். ஸ்ருத்திஸ் ஸ்மிருத்திஸ். ஓகேங்களா? ஸ்ருத்திஸ் ஸ்மிருத்திஸ் 2 வகையாக என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. ஸ்ருத்திஸ். The ஸ்ருத்திஸ் comprised the 4 Vedics. The Brahmanas, the ஆரண்யங்கள் மற்றும் என்னது? உபனிகஸ்ட். அதாவது உபநிடங்கள் சொல்லுவோம் இல்லையா? உபநிடங்கள் அது சொல்கிறாங்க. உபனிகஸ்ட். they are considered a scared eternal and a unquestionable truth அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி means listening or and return once there were a transmitted ஓரலி த்ரூ ஜெனரேஷன்ஸ். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 4 வேதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடங்கள். இதெல்லாம் உள்ளடக்கியதான் என்னது? இதெல்லாம் கொண்டது தான் என்னது? ஸ்ருதிகள் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவை எப்படிப்பட்டதா? ரொம்ப புனிதமானவைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நிலையானவை, எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மையாக என கருதப்பட்டவை. அது எப்பயுமே அது எப்படி இருக்குமா? கரெக்டாக இருக்கும், ட்ரூத்தாக இருக்கும். உண்மை இதுனா ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா? இப்போ ஒரு பிள்ளைய சொன்னால் என்ன சொல்லுவோம்? இவன் எப்பயுமே உண்மையாக தான் இருப்பா, எந்த தப்பு செய்ய மாட்டான்னு நம்ம ஒருத்தவங்க சொல்கிறோம் இல்லையா? இப்போ உங்கள் பேரண்ட்ஸே இருக்கட்டும், என் பிள்ளை எப்பயுமே கரெக்டாக தான் இருப்பாள், என் பிள்ளை எப்பயுமே சொல்ல மாட்டா, கரெக்டாக பேசுவாள், கரெக்டாக நடந்துக்குவான், என் பிள்ளையை பற்றி எந்த தவறும் சொல்ல முடியாது. நம்ம எப்படி சொல்லுவோம்? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை, ட்ரூத், உங்கள்கிட்ட உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் தான் என்ன தான் இதுலேயுமே எப்படி இருக்கான்? கேள்வி கேட்கப்பட முடியாதான். அப்படி உண்மை என்னப்படுதான்? சொல்லக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்னொன்று சுருதி என்பது எப்படி இருக்குமா? கேட்டல் அல்லது எழுதப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேட்டல் அல்லது லிசன் பண்ணுறது இல்லையா? அடுத்து எழுதப்படாது. ஓகேங்களா? அல்ட்ரைட்டன். ஓகேங்களா? பொருள் கொண்டு இவை வாய்மொழி வழியாக சரிங்களா அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ரைட். நம்ம போன அதாவது ஆசிரமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கூட நம்ம ஸ்டோரி படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். பரமார்த்த குரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் ஒரு எப்படி இருப்பார்? ஒரு குரு இருப்பார். அவளை சுற்றி எத்தனை இருப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. புராண கதைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குரு இருப்பார், ஆசிரியர் இருப்பார். நான் உங்களை மாதிரி தான். இப்போ நாங்கள் டீச்சர் இருக்கோம், எங்களை சுற்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நாங்கள் வாயில் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்டுக்கிறீங்க. காது மூலமாக என்ன பண்ணுறீங்க? கேட்டுக்கிறீங்க. ஆனால் கேட்டுக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் ரெக்கார்டு மூலமாக அனுப்புகிறோம். ரைட்டாக பார்க்கவும் செய்கிறீங்க, கேட்கவும் செய்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் எப்படி சொல்கிறோம்? உங்களுக்கு நானே வாய் மூலமாக சொல்கிறோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புரிஞ்சுக்கிறீங்க. இதே போல் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரமத்தில் படிக்க வராங்க இல்லையா? அந்த காலத்தில் மகாபாரதம், ராமாயணம் ஸ்டோரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அப்போ ஒரு குரு இருப்பார், போதனை செய்வார். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க? சீடர்கள் என்ன பண்ணுவாங்க? உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் சொன்னேன், பரமார்த்த குரு கதை, அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொன்னேன். அவங்களும் அந்த சீடர்களை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க? வாய் மூலமாக அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? கொண்டு சொல்கிறாங்க அப்படின்ற பற்றி சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறோம் ஸ்மிருதிஸ். A body of texts containing teaching on religion such as இதிகாசா. இப்போ கூட சொன்னேன்னா, இதிகாசா, புராணாஸ் அண்ட் தாந்தரஸ் அண்ட் அகமஸ் அண்ட் ஸ்மிருதிஸ் ஆர் நாட் எட்டர்னல். தே ஆர் கன்ஸ்டன்ட்லி ரிவைஸ்டு. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மிருதியில் ஆகமங்கள் இருக்காங்கன்னா, தாந்திரங்கள் இருக்குதான், புராணங்கள் இருக்கான், இதிகாசங்கள் இருக்கான். இதிகாசங்கள் தான் நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி அது மகாபாரதா, இந்த மாதிரி ராமாயணா, அப்புறம் நிறையா ஸ்டோரிஸில் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஆகிய மத குறித்த போதனைகள்
ஓகேங்களா. இப்போ ஹிந்து சொன்ன பகவத்கீதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம மகாபாரதம் சொல்லுவோம், நிறையா அது இருக்குது. ஓகேங்களா. இப்படி போதனைகள் என்ன பண்ணுறதா கொண்ட நூல்கள். ஓகேங்களா. அது வேறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவையெல்லாம் நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்கள் உள்ளாகும். ஒருத்தர் எழுதியிருப்பாங்க, இப்போ கம்பராமாயணம், வால்மீகி கம்பராமாயணம் எழுதியிருக்கான்னு சொல்லுவாங்க. அதிலே நிறையா இது இருக்கும். அவர் எழுதினது ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, கதையை எழுதியிருப்பாங்க. மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் சில இது இருக்கும். ஓகேங்களா. அந்த போர் புரியுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்கும். உங்களுக்கு இன்னும் நான் மகாபாரத ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. சில இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே வால்மீகி சுந்தரகாண்டன் எழுதியிருப்பாருன்னு சொல்லி வரும், அதே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா. அதான் சொல்கிறாங்க, நூல்கள் என்ன பண்ணுவாங்க, நிலையானது கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பாங்க. சில ஆர்த்தர்கள் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பாங்களே, அதை பார்த்து சொல்கிறாங்க. ஸ்மிருதி என்பது பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி என்பதாகும், சரிங்களா. லாஸ்ட்டாக என்ன எழுதியிருக்காங்களோ அந்த பிரதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதனுடைய இது பிரதின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை தான் சொல்கிறாங்க. அதாவது ஸ்மிருதி மீன்ஸு டிஃபைன் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். ஓகேங்களா. லிட்ரேச்சர் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், ஸ்மிருதி என்பது பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா வேதிக் டெக்ஸ்டஸ், அதாவது வேத காலத்தினுடைய நூல்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. என்னென்னு பார்ப்போம். ஸ்ருதி 4 வேதாஸ். என்னென்ன வேதாஸ் இருக்குது, 4 வேதங்கள் என்ன இருக்குது, பிராமணங்கள், ஆரண்யங்கள், சுபநிடங்கள். ஓகேங்களா. உபநிடதங்கள். என்னது, உபநிடதங்கள். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதிஸில் என்ன இருக்குது, இதிகாசாஸ், அது புராணாஸ். ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம். புராணாஸில் சிவபுராணம், விஷ்ணு புராணம், அதாவது சிவகதையும் இருக்கும், விஷ்ணுனுடைய கதையும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சூத்திரங்கள். பார்த்திங்கன்னா தர்ம சூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. ஓகேங்களா. மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, இதெல்லாமே என்னது கொண்டது தான் ஸ்மிருதின்னு சொல்கிறாங்க. இதை வேத கால நூல்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா தொல்பொருள் சான்றுகள், அதாவது என்ன இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ், அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னன்றதையும் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இந்த இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். இப்போ நம்ம உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 97 99 வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன நடத்தியிருக்கேனோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் உட்காந்து 1 by 1 என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, ரீட் பண்ணி பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு எதாவது புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லுவேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். சிடபிள்யூ நோட்டில் உள்ளது நீங்கள் ஹோம்ஒர்க்கில் என்ன எழுதணும், ஹச்டபிள்யூ நோட்டில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இப்போ ஹச்டபிள்யூ நோட்டில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, பேஜ் நம்பர் 98 பார்த்தீங்கன்னா 4 வேதஸ் இருக்கா, அதில் ரிக், யசுர், சாமா, அதர்வன், அந்த 4 இருக்குதுல, இது முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா. 4 மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஹச்டபிள்யூ நோட்டில் எனக்கு என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். இது எழுதுறதுக்கு சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 97 99 வரைக்கும் நடத்தியிருக்கேன். அது நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருமே 1 by 1 ரீட் பண்ணணும். அதில் உங்களுக்கு எது புரியலையோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை அதில் மெயினானது எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரஃப் நோட்டில் நீங்கள் எழுதி பார்க்கலாம். சரிங்களா. ஓகேங்களா. ரஃப் நோட்டில் என்ன பண்ணுது, மெயினானதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கலாம். நான் சொன்னதை ஹோம்ஒர்க் நோட்டில் நீ எழுதியிருக்கணும். மெயினானது நினச்சின்னா ஒரு இதுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், சப்த சிந்து, அடுத்து பார்த்திங்கன்னா இந்து கங்கஸ் பிளைன், இதெல்லாம் என்னது சின்ன கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை, அதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வேதிக் லிட்ரேச்சர் எழுதி பார்க்கலாம், ஸ்ருதி ஸ்மிருதிஸ் எழுதி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதிகாசா, புராணாஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் இந்த வார்த்தையை அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம், ரஃப் நோட்டில் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.